வணக்கம் நண்பர்களே, இந்துக்கள் விழித்திரு நண்பர்களே வணக்கம். இந்த பதிவு பக்கம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள், சூப்பர் சார் ஜாப் பட்டன் சப்போர்ட் அண்ணாமலை சொல்லார். நன்றி. பார்த்தீங்கன்னா ஒருவேளை 7 கட்சி கூட்டணி, அதில் முக்கியம் பாமக நேற்று பிஜேபி வந்துருச்சு. ஏற்கனவே எண் மக்கள் பாத யாத்திரை போன இளைஞர்லேருந்து உங்களுக்கு தெரியும் எல்லாம் வைப்ரண்ட்டாக ஒரு இதாகிட்டுருக்கு. 20-22% சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கூட்டணி கிட்டத்தட்ட எல்லாம் சேர்த்திங்கன்னா சிறிய கட்சி முதற்கொண்டு இதே 3% கட்சியெல்லாம் திமுகலையும் இருக்குது. திமுக அப்படி பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் 23% தான் அதில் ஓட்டு. காங்கிரஸ் 4% போரண்டா போகும். மற்றெல்லாம் அதே தான், முஸ்லீம் கட்சி உட்பட பெரிய இது இல்லை. இப்போ இங்கே என்ன, இப்போ 22% தான் பழைய இதுலேயே இருந்துட்டு இருப்பானு. இப்போ வைப்ரண்ட்டாக அண்ணாமலை கொண்டு போயிருக்காரு. ப்ளஸ் அதே காங்கிரஸ் ஈக்குவல் பாமக வந்துருச்சு, பாக்கி சிறிய கட்சிகள். இதெல்லாம் போக சைக்காலஜியில் எஃபெக்டாக பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே துண்டா போச்சு தெரியும் உங்களுக்கு. இந்த திமுக அதிருப்தி இருக்குது. இவன் 2021 வாக்குறதே நிறைவேற்றலை. உதாரணத்துக்கு இந்த 100 ரூபா சிலிண்டரு 5 ரூபா 4 ரூபா சொல்லாத மோடி எல்லாம் பண்ணிட்டார். இப்போ கடைசி முடிவு பண்ணிட்டார். தேர்தல் பெட்ரோல் டீசல் ஏறலை. இப்போ சிலிண்டர் விலையும் அந்த மானியத்துக்கு கொடுக்குறது 300-200 கம்மி பண்ணிட்டாங்க. மறுபடி கடைசியாக 100 ரூபா பண்ணார். இந்த 100 கோடி வந்தார்ல, 3 வருஷம் வாங்கி போச்சு வாக்குறுதி. இந்த லட்சத்தில் மறுபடியும் இப்போ வாக்குறுதி கேட்டால் 99% நிறைவேற்றணும்னு சொன்னது எண்மக்கள் பாத யாத்திரை பூரா அண்ணாமலை சொல்லிட்டார். அந்தந்த ஊரில் உள்ள பிரச்சனையெல்லாம் என்ன நிறைவேற்றிக்கலாம் கூப்பிட்டு கேட்டார். அந்த தேர்தலுடைய வாக்குறுதியை எடுத்து அதை மட்டும் ஃப்ளாப் பண்ணி அந்தந்த ஊருக்கு போகும்போது தெரியும் கொடுக்கணும். இப்போது என்னமோ 500 ரூபா தரேன், எப்படி தர முடியும்? அவனே அந்த சிலிண்டர் கார்பரேஷன் தான் வந்து இண்டியான்னா அவங்க தான் அதை டிசைட் பண்ணுறாங்க. எப்படி தர முடியும்? சரி, இப்போ இவங்க இப்படி தர முடியும்? இப்போ எம்பி வந்து இவங்க தராங்கன்னு ஏற்கனவே 8.5 லட்சம் கோடி கடன். இந்த லட்சத்தில் இப்போ வச்சுங்க, கார்டு 2 கோடி கார்டு இருக்குன்னா ஒரு கார்டுக்கும் 500 ரூபா மேனிக்கு தந்தால் அது என்ன கோடிகள் ஆச்சுன்னு பாருங்கள். அது முடியுமா? சாத்தியமா? ஏன்னா எப்படியும் மோடி தான் மேலே வர போகிறாரு. வேறு யாராவது இருந்தாலும் அவங்ககிட்ட செய்ய சொல்லலாம். முடியாது. தேர்தல் வாக்குறுதி இங்கே சொல்கிறது தான். அப்போ இவங்க தான் தரணும். அப்போ இந்த மாதிரி இந்த காங்கிரஸ் எப்படி பொய் வாக்குறுதி சொல்லி தோற்று போகுதோ அதே மாதிரி தான் தோப்போன்னு தெரிஞ்சு போச்சு. என்ன, அந்த கூட்டணியெல்லாம் இன்டாக்டாக இருந்தாலும் எத்தனை காலைக்கு உதவாது. மக்களுக்கெல்லாம் ஒன்றுமே செய்யாமலும் ஓட்டு போட மாட்டான். இப்போ அதனால் அது ஒரு வெத்துக்கு அறிக்கை. ரெண்டாவது, இப்போ தமிழிசை வேறு கவர்னர் 2 போஸ்டிவ் விட்டுட்டு வந்து இன்றைக்கி சேர்ந்துட்டு அப்படி மறுபடியும் மெம்பரா என்ன, மறுபடியும் ஒரு மந்திரியை அது மாதிரி எம்பி ஆகணுன்ட்டு அது ப்ரெஸ் மீட்டு அது பேசிட்டா அப்படி. இப்போ அது ஒரு அவங்க ஒரு ஃபெமிலியர் ஒரு பிரச்சாரம் பண்ணலாம். தென் மாவட்டங்கள் ஏற்கனவே அண்ணாமலைனால் வலுப்பட்டுருக்கு கூட இவங்க. இது ஒன்று. வட மாவட்டத்துக்கு பாமக வந்தாச்சு. கொங்குக்கு பிரச்சனை இல்லை, அண்ணாமலை இருக்கார். இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இப்போ எப்படி கேரளாலையும் அப்படி தான் வலுவான கூட்டணி வலுவான கேண்டிடேட்ஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட்டுக்காரனே பாராட்டுறான் பிஜேபியை கேரளாவில். அது ஒரு 3-4 இடத்துல 2வது இடமா வந்திருக்காங்க. அவங்க மேக்ஸிமம் அங்கே பார்க்குறாங்க. அங்கே ஏற்கனவே ஓட்டு 15% இருக்குது. இங்கே இப்போ கொடுக்குறாங்க. ஸோ இவங்க வந்து 31 நாள் 26க்கே இவர் களத்தை ரெடி பண்ணுறாரு அண்ணாமலை. என்ன, இவரை வந்து எம்பியில் இப்போ நிற்க வைக்காம வேண்டான்னு சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப கம்பல் பண்ணாமல் இருந்தாங்கன்னா பெட்டர் 26க்கு. அதுதான். ஏன்னா மந்திரியாக போனால் திருப்பி யாரையா போடணும், இல்லை மந்திரி வேண்டாம் எம்பி மட்டும் இருந்தால் இருக்க முடியுமா, அதெல்லாம் பார்க்கணும். எம்பியாக இருந்தால் இருக்கலாம். என்ன தெலுங்கானாவில் அந்த ஒருத்தர் இருக்கார், எம்பியாக இருந்துருக்கிறாரா, அதெல்லாம் பார்க்கணும். ஸோ இது மாதிரி இருக்குது களம். அவர் வந்து பிரச்சாரத்துக்கெல்லாம் போகணும். ஒரு தொகுதினா மற்ற இடத்துக்கு போக முடியாது. சரி, இது எந்த அளவுக்கு ஃபீஸ் ஆகுது, எந்த அளவுக்கு குறைக்கிறாங்க தொகுதிகள், அதான் பார்த்துட்டு அதான் அடிக்கடி மோடி வராரு. ஸோ 2 இடத்த சொல்லிட்டார் வேறு. திமுக கட்சி இருக்காது, அந்த பணமெல்லாம் பிடுங்கி மக்களுக்கு கொடுப்பேன்ட்டு. கட்சி போனால் கூட கவலைப்படல கனிமொழி. இந்த பணத்தை பிடுங்க நீ கண்டபடி பணத்தை சேர்த்துருக்குது, கப்பல்லாம் விட்றாங்க போது அலறாரு. அப்படி மக்கள்கிட்ட சம்பாதித்து மக்களுக்கே கொடுங்க, அப்போ தானே மரியாதை வரும். பாருங்கள், அந்த ரவுடி எல்லாம் கட்சியில் இருக்கான். திமுக வந்தாலே ரவுடி வந்துருமாங்க. அது அன்பரசங்கிற மந்திரி இல்லைன்னா பீஸ் ஆக்கன்னா அப்போது ரவுடி நீ உன்னை இப்போ எப்படி எதிர்கொள்ளணும்னு அண்ணாமலைக்கு தெரியும். போலீஸு இல்லை இப்போ கேஸ் போட்டிருக்காங்க. அதனால் எத்தனை மந்திரிங்க ஊழல்லையும் வாய் சவடாலையும் மாட்டுறாங்கன்றது வருங்காலம் தெரிய வரும். 2வது, ரொம்ப அதிருப்தி இருக்குது அந்த கட்சிக்குள்ளேயே. கட்சிக்காரனுக்கு ஒன்றும் சம்பாதிக்க முடியல, கீழ் லெவலில் லேயரை உரிச்சு எடுப்பேன்னு சொல்லியிருக்காரு அண்ணாமலை.
ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இப்போ வந்து சிந்தட்டிக் டெக் குடும்பம் முடியும் போயிருக்குன்றாங்க. இதை பற்றி யாரும் பேசக்கூடாது என்ன, பண்ணுற வைக்கிறதுலாம் நடக்கும், பேசக்கூடாது என்ன. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறாருன்னா, மோடி வந்து எப்படி சொன்னதெல்லாம் செஞ்சார் இல்லையா, ராமர் இந்த ஆர்டிகல் 370 வச்சுட்டே உட்காந்துருந்தாங்க காங்கிரஸ். எடுத்து விட்டார். முத்தலாக்கு, சிஏ சட்டம்லாம் கொண்டு வந்தாச்சு. இப்போ சொல்லியிருக்காரு இதை வாக்குறுதியாக, கட்சத்தையும் வந்துடும். அது தாராவாத்துக்கு கருணாநிதி, இந்திரா காந்தி தான். அது வந்ததுன்னா ஏடிஎம்கே துண்டா போச்சு, அதை சாப்பிட்டே விட்டுருங்க, அதை பற்றி பேச்சே எடுக்கிறல. இந்த திமுக அவர் கதி கலங்க வச்சுருவார். சொல்லிட்டு தான் செய்கிறார், சொல்லி அடிக்கிறார் கில்லி மாதிரி. அதனால் என்ன ஆகும்னா, அப்போ தான் கனிமொழி காத்திருப்பா. அப்படி எத்தனை எம்பி எம்எல்ஏ வெளில போகிறாங்கன்னு தெரியாது. ஸோ மூன்றா உடையும் அப்படிங்கிறாங்க. பலவித அதிருப்தியாளர்கள் வெளியில் கொப்பளிச்சு வருவாங்க. இந்த எம்பியிலே தெரிஞ்சு போயிடும். நம்மளை பாதையாற்றுக்கு இப்போ தான் மக்கள் விழிப்புணர்வு வந்திருக்காங்க. 2 தடவையாக போட்ட மேடம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, நம்ம சரியான இலக்கை நோக்கி போகணுன்றது அண்ணாமலை விழிப்புணர்வு பண்ணியிருக்காரு. 10க்கு இப்போ தமிழகத்தையும் வந்துட்டாங்க. அவங்க அந்த சைடு சொல்கிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ 24ன்றது முக்கியமான தேர்தல். இப்போது இன்னும் வருவார் மோடிங்க. அதில் பண்ண இந்த கொள்ளையடிக்கிற கும்பல் தானாக ஒழிஞ்சு ஓடணும், இல்லை ஒழிக்கப்படுவார்கள் என்பது உறுதி. 24 பிறகு திராவிடங்கள் இல்லா தமிழகம் தான் உருவாகும். அதுதான் நல்லதும் கூட. டபுள் இன்ஜின் சர்க்கார் தான் வேகமான வளர்ச்சிக்கு உதவும். எதிர்கால சந்ததியினர், இளைஞர்கள் உட்பட பார்ப்போம். நன்றி. ஜெய்.